உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனான். சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக. இயக்குனர் சாய் ராஜ்கோபால் இயக்கத்தில் சினி கிராஃப்ட் குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த படத்துல யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், தம்பி ராமையா, மாரிமுத்து, சிங்கம் புலி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. எல்லாருமே சொல்றது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருப்போம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தியேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்போ இவ்வளோ உங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படண்டா போலாமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசணும். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டுருக்குறாங்க. அவர் கால்ஷீட் இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத அழகாக சொன்னது அவர் தான். இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனான். சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்றைக்கி நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமாக இருந்தது இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டயலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது. ஒரு 50 பாட்டு பண்ணலாம் போல இருக்கும், அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங், வழக்கமாக ஸ்னேகனாகவே ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே
1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது. ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவரோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது. அவர் கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சையா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேசிச்சிட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு. பிடிக்காதவன் சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்குது. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டேஷில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செந்தில் சார், அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், அதுக்கப்புறம் கோவை லக்ஷ்மணன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜகோபால் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார், காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா எந்த ஃபங்க்ஷனில் இல்லை, இருந்திருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் நீங்கள்லாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிப்புன்னு வந்து கனவு நிறையா நினைப்போம்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும்னு. சார் கூட நடிப்புன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்த சார் கூட நடித்தவங்ககிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னெலாம் கேட்டுப்போம் அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் வந்து கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு வந்துட்டு இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி. அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் வந்து தன்யா. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேர் தனியாவா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14 அன்னைக்கு வந்துட்டு எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.